ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அப்போ இந்த வீடியோவில் நான் என்னோட கிழக்கு ரப்பையை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரூஃப், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் ப்ரூஃபோட சொல்கிறேன் நண்பர்களே. இது உண்மையாக நடந்த விஷயம், உண்மையாக எனக்கு அனுபவமான விஷயம்தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குட்டியாக இந்த பட்டாம்பூச்சி என்கிட்ட என் பக்கத்தில் வரும்போது ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பூ வாசம் வந்தது. அது என்ன பூ, எந்த வாசம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. விபூதி வாசமும் கிடையாது, இந்த சுருட்டு வாசம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு பூவோட அருமையான ஒரு வாசம். அது எந்த பூ அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சுவாசம் அடிச்சிருந்தது எனக்கு. அப்போது இதோட சிச்சுவேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கொரோனா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாங்க என்னன்னு சொல்லியிருக்குது முன்னாடி வீடியோவில். அப்போ அதிலிருந்து எனக்கு உடம்பில் ரொம்ப ஒரு ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப வீக்காக இருந்தது எனக்கு. அப்போ அதிலிருந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் மூச்சு பேச முடியல என்னால். அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் பேசும்போது மூச்சு அடைக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் எனக்கு கிழக்கிறப்ப கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ மணி நேரம் இருந்தாலும் எனக்கு ஸ்பீடாக பேச முடியும். அது அந்த ஒரு இது இன்றைக்கி கிழக்கிறப்பாவோட வழிபாடு பண்ணியதிலிருந்து தான், அதிலிருந்து தான் எனக்கு இந்த மாதிரி அந்த மூச்சு பிரச்சனை எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் இருந்த விஷயம் என்னென்னா, இந்த ஷோல்டர் பெயின் ரொம்ப வலி தாங்க முடியாது. அந்த வலி வரும்போது எனக்கு அந்த அளவு வலிக்குமா இருந்தது. அப்போது இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டரை எல்லாம் அடிக்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தா எனக்கு படுக்கவே முடியல. ரொம்ப வலி, சொல்ல முடியாத அளவுக்கு வலி. அப்போது நான் பெயின் பாம் எல்லாம் போட்டேன். அப்புறம் மாத்திரை எடுத்து போட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. வலி சரியாகலை. நான் அப்படியே 12:30 1 மணி வரைக்கும் நான் அப்படியே அழுதுட்டு இருந்தது. அப்புறம் அழுது எனக்கு தலைவலி ஆரம்பிச்சாச்சு. அப்போ சரி ஒரு காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் வெள்ளம் ஸ்டவ்வில் வச்ச பிறகு, தண்ணி ஸ்டவ்வில் வச்ச பிறகு நான் சேர் போட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு நான் அப்போது கிழக்கிறப்பாவே நினச்சேன், ஏன்பா எனக்கு இந்த வலி எனக்கு தாங்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சொல்லிவிட்டு என்னோடய சிவாப்பாவையும் எல்லோரையும் நினச்சேன் நான், ஏன்பா என்னோடய கர்மவினை இன்னும் அதிகமாக இருக்குதா, இன்னும் வினை குறையலையா, நான் எல்லாமே திருந்தி தானே இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது, நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது, அப்போவும் எனக்கு ஏன் இவ்வளோ தண்டனை, எனக்கு இந்த வலி தாங்க முடியலே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்புறம் அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு அந்த கிச்சனில் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது இந்த மஞ்சள் கலர் இந்த பட்டாம்பூச்சி என் பக்கத்தில் என்னோடய ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்குது. அப்போ தான் நான் பார்த்த உடனே நான் எடுத்து வீடியோ எடுத்தேன். அப்போ தான் எனக்கு அந்த ஸ்மெல்லு வந்தபோதே எனக்கு டவுட் வந்துருச்சு, யாரோ இங்கிட்ட வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பட்டாம்பூச்சியை பார்த்ததும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இது கிழக்கிறப்பா தான் அப்படின்னு. அப்போது நான் என்னுடைய உடம்பு பூரா ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் பூரா எல்லா இடத்துலையும் இந்த உடம்புல அந்த ட்ரெஸ்ஸு மேலே அப்படியே டச் பண்ணி ரவுண்ட் அடிச்சுட்டேன் என்ன. அப்போது எனக்கு அந்த வலியை மறந்துட்டேன், நான் அழுகையை மறந்துட்டேன், தலைவலியும் மறந்துட்டேன். நான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டே இருந்தது, அப்பாவை பார்த்துட்டே இருந்தது. அப்போது நான் தனியே பேசிகிட்டு இருந்தேன். அப்பாவுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது, என்னோடய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி பேசிகிட்டே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் இந்த நான் போட்டிருந்தேன் இந்த வளையல் மேலே உட்காந்துட்டேன். இந்த வளையல் மேலே உட்காரும்போது கொஞ்சம் நேரம் அது வளையல்லே உட்காந்துட்டு இருந்துட்டு, அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது வளையல் இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எப்படின்னா, இந்த வளையல் எனக்கு ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்தது. அந்த கிஃப்ட் கொடுத்த ஆள் இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன பெரிய ஒரு எதிரியாக தான் அவங்கள பார்த்துட்டு இருக்குது. ஆனால் பேசவே மாட்டேன் என்ன. ஆனால் என்ன ரீசன் எது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களே பார்த்து கேட்டதுக்கு பிடிக்கல அதனால் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பிடிக்காத ஒரு விஷயம் மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியல. சரி அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அவங்களும் பேசலைனாலும் நான் அவங்கக்கிட்ட எந்த ஒரு கோபம் வைக்கல. என்ன ரீசன் சரி கடவுளாக பார்த்து என்ன புரிய வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் சரி இந்த வளையல், ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு கோபம் இல்லாதனால நான் இந்த வளையல் தூக்கி போடலை. சரி நான் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தது, இதுக்கு நம்மளுக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தது. அப்போது இந்த கேட்குறப்ப இந்த வளையல் மேலே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு. அவங்களோட வைப்ரேஷன் இப்போ எப்படி எனக்கு தெரியல, ஆனால் ஒரு காரணம் இல்லாமல் என்ன காரணத்தினால எனக்கு தெரியல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தது.
அப்போ சரி இது வேண்டாம், இனி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வளையல் எடுத்து கழட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எடுத்த பிறகு நான் அந்த வளையலை கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் சரி அப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நண்பர்களே, நம்மளுக்கு நம்ம நல்லா பழகி பேசி அவ்வளோ நல்ல டீப்பாக பழகிட்டு இருந்தவங்களை பெட்ടെന്ന് ஒரு காரணம் இல்லாமல் நம்மக்கிட்ட பேசாமல் நம்மக்கிட்ட இன்னும் போகும்போது அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக இது பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவங்கள ஏதாச்சும் நமக்கு கிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தா நம்ம அதை திங்ஸ் வந்து கீழே வெளியில் தூக்கி போடணும் நண்பர்களே. நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னை உணர்த்திச்சுன்னு நினைக்கிறேன். காரணம் நம்ம இந்த காரணம் இல்லாமல் அவங்க நம்மளுக்கே காரணம் தெரியல என்ன ஏதுன்னு. காரணம் இல்லாமல் அவங்கள நம்மக்கிட்ட பிரிஞ்சு போகும்போது அதில் இன்னொரு ரீசன் இருக்கலாம். கடவுள் அது எதுவும் நல்லதுக்காக நம்மளுக்கு பண்ணி இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி நமக்கு பண்ணும்போது அது அவங்கள கொடுத்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை அப்போவே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஏதாச்சும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வெளியில் போட்டுருங்க. அதில் நெகட்டிவ் எனர்ஜியாக வந்து நம்மளை தாக்கும். அப்போது அப்படியே இருந்துட்டு அப்போ அதுதான் அந்த வளையலோட ஹிஸ்ட்ரி. அது எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ நான் இன்னைக்கு இப்போ தான் நான் இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதா சரி வெயிட் பண்ணலை. இந்த வீடியோக்கு இந்த பட்டாம்பூச்சி என் மேலே வந்து உட்காந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படி சரி வெயிட் பண்ணி பார்க்கல என்ன ரிசல்ட்டு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நான் வீடியோ போடாமல் வச்சுருந்தது. அப்போ இன்றைக்கி இப்போ தான் நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தா நான் வெளியில் எடுத்து கொண்டு வச்சு அந்த வளையல் எடுத்து எங்கள் பாப்பா ஏம்மா வளையல் எடுத்து அங்கே கொண்டு வச்சுருக்குது எடுத்து போட வேண்டாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை என் கையில் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் சரி அப்புறம் மறந்துட்டேன் நான் அது. அப்புறம் இன்றைக்கி என்ன ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்திருந்தது. என் தங்கச்சி மாதிரி நல்ல பழக்கம் எனக்கு அவளை. அப்போ நான் அவள்கிட்ட சொல்லும்போது இந்த வளையல் வளையல் விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ அதை எடுத்து கழட்டி வச்சாச்சு மறுபடியும் நான். அப்போது ஓகே நண்பர்களே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது இப்போ இந்த அளவுக்கு இந்த கேளக்கிறப்பா என் மேலே பாசமாக இருந்த எனக்கு வந்து கனெக்ட் ஆகுறது இதனாலே நான் என்ன அதுக்கு தக்க புண்ணியம் நான் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியாத நண்பர்களே. ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு ரெகுலராக எனக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்தால் எனக்கு வந்து என்னை கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது കേളക്കരപ്പ. அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறது ഞാൻ செஞ்ச தப்புகளை நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்புகளை எல்லாம் நம்ம மனசார மன்னிப்பு கேட்டுடணும் கடவுள்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்புலேருந்து நம்மளை காப்பாற்றி விடுறதுக்காக போய் கடவுள் கும்பிடக்கூடாது நண்பர்களே. நம்மளது தப்பாக இருந்தால் நம்மளை அது உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வந்து நம்மளை அதனை திருத்தணும். அந்த ஒரு மனசு நம்மளுக்கு இருக்கும்போது கடவுள் நம்முடைய கர்ம வினைகளை கம்மி பண்ணி கொடுத்துடும். அதுதான் எனக்கு வந்து இந்த கேளக்கு சித்தரையோட வழிபாடினால எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. கர்மா அது வந்து உண்மையான ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கெல்லாம் ஒரு கர்மா நம்மளை தாக்கும். இப்போ கூட நமக்கு கோவிலுக்கு எதுக்கு நிறைய பேர் போகிறது அப்படின்னா எல்லாருடையும் வந்து பிரச்சனைகள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும். அதுக்காக ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு இது கஷ்டத்தை மாற்றி கொடுத்துருந்தா எல்லாருமே கடவுள்கிட்ட போய் கேட்குறேன். ஆனால் யாருமே உணர மாட்டேங்க. என்ன எனக்கு இந்த கஷ்டம் வந்ததை இதனால் ஏதோ ஒரு செயல் இந்த ஜென்மத்தில் ഞാൻ செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா நான் போன ஜென்மத்தில் செஞ்ச ஏதோ ஒரு செயலின் அடிப்படையில் தான் எனக்கு இப்போ இந்த கஷ்டம் வந்திருக்குது. நான் உணர்ந்துட்டேன், நான் அது வரேன், நான் இதை திருத்துறேன் அப்படின்னு உள்ள ஒரு சரணாகதி எந்த ஒரு மனிதர்கிட்டையும் இருக்காது. அதை அப்படி அந்த ஒரு சரணாகதி மனசு யார்கிட்ட வருதோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த கேளக்கு சித்தரையை வந்து கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு கேட்குறது எல்லாமே கொடுத்துடும். ஆனால் அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த கர்மா எல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது வேற உண்மைதான். அப்படி நமக்கு அந்த கர்மவினை இருந்தாலும் அந்த கர்மவினையோட அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று வர வேண்டது சின்னதாக வந்து நமக்கு அது வந்து நம்மளை டச் பண்ணிவிட்டு போதும் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதனை கம்மி பண்ணி கொடுத்துரு நண்பர்களே. நம்பிக்கையோடு தான் இந்த கேளக்கு சித்தரையாவோட வழிபாடு பண்ணணும். இது உண்மையான ஒரு வைப்ரேஷன். இந்த கலியுகத்தில்
யாரெல்லாம் அவங்களோட தப்பினை திருத்தி நான் அனுபவிக்கிற கஷ்டங்களை எல்லாமே என்னோடய கர்மவினையை ஒப்புக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்களே கண்டிப்பாக இந்த கேளிக்கை சித்தரையை வந்து கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த அப்பா செஞ்சு கொடுத்துடும். ஆனால் நம்ம கர்மவினை அனுபவித்து தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகளை பெரிய ஒரு விஷயம் ஆகாமல் அதனை காப்பாற்றி நம்ம முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும் நண்பர்களே. அதனால் நம்புங்க, எல்லாரும் நம்புங்க. அப்போது கேளக்கிரி சித்தரையா வந்து என்னை எதுக்கு இப்படி டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னு அதோட ரிசல்ட் நான் சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு வந்து அடுத்த பிறகு தூங்கி எந்திரிச்ச பிறகு எனக்கு அந்த ஷோல்டர் பெயினே இல்லை. அதிலிருந்து இது வரைக்கும் இப்போ 3-4 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த ஷோல்டர் பெயின் எனக்கு ஃபீலே ஆகலை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு கையெடுத்து பின்னாடி எல்லாம் கொஞ்சம் அசைக்க முடியல, மேலே தூக்க முடியல, அப்படியெல்லாம் நிறைய எனக்கு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது வந்து கிழக்கிறப்பா வந்து என் லெஃப்ட் சைடில் ஷோல்டர் வந்து உட்காந்து என்னை வந்து அந்த வலியெல்லாம் வரும்போது எனக்கு காதுக்குள்ளே அப்படியே வண்டு மூடுற மாதிரி ஒரு சில சவுண்டு வரும். இப்போ அதெல்லாம் இல்லை எனக்கு. அப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஷோல்டரில் வந்து உட்காந்துட்டு அப்படியே காது சைடில் இப்படி இந்த லிப் சைடு காதில் அந்த சைடெல்லாம் வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே பறந்து போயிடுச்சுங்க நண்பர்களே. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த ஷோல்டர் வந்து அப்படியே பறந்தேன், அப்படியே என்னை டச் பண்ணிவிட்டு அப்படியே என் காதில் அந்த மூஞ்சியில் அந்த லெஃப்ட் சைடில் வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஷோல்டரில் உட்காந்துட்டு பறந்து போயிடுச்சு நண்பர்களே. இதிலிருந்து நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான எதுவுமே வந்து உடல் நலமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லை. நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியோடு இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நண்பர்களே. கடவுள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம், அது வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் உணரதான் முடியும். அது வந்து காமிக்க முடியாது. நம்மளால் உணரதான் முடியும். அந்த உணரணும் அப்படின்னா நம்ம கர்மாவை ஒப்புக்கொள்ளணும். கர்மாவை ஒப்புக்கொண்டு வாழும்போது நம்மளுக்கு கேட்காத விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சாமி நம்மளுக்கு வேண்டது எல்லாமே பார்த்து செய்யும். நம்ம அப்பா அம்மா நம்ம விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்குது. நமக்கு தேவையானது அவங்கள பார்த்து செய்கிறதோ அதே போல தான் கடவுளும் அதே மாதிரி தான் நண்பர்களே. கடவுளும் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு பார்த்து அது கரெக்டு டைமுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.